வணக்கம் நண்பா. தமிழ்நாட்டோட ஒரே சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தோட பர்த்டே ஸ்பெஷல், அதாவது டிசம்பர் 12 இன்னைக்கு அவரோட பர்த்டேங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பல செலிபிரிட்டிஸ் அவருக்கு சோசியல் மீடியால பயங்கரமா விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட பர்த்டே ஸ்பெஷலா அவர் கரண்ட்ல நடிச்சிட்டு இருக்க கூலி படத்தோட டீசர், அதாவது லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தாண்டி இருக்க கூலி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட் சன் பிக்சர், அதாவது இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற சன் பிக்சர் பாத்தீங்கன்னா அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கூலி படம் தான் தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் 1000 கோடி கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய டாக் இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் இந்த படத்துல நடிக்கிறாரு. அதை தாண்டி இந்த படத்தோட கேஸ்டிங் பார்க்கும்போது இந்த படத்துல மெயின் ரோல்ல பல செலிபிரிட்டிஸா ஹாலிவுட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் எடுத்திருக்காங்க, மாலிவுட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் எடுத்திருக்காங்க, அமெரிக்கன் கூட இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ண போறாராம். இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட ரீசென்ட் படங்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஒட்டுமொத்த ஹாலிவுட் சினிமால ஏற்படுத்திருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே ஸ்பெஷலா இன்னொரு அப்டேட், அதாவது இன்னொரு பெரிய நடிகரோட அப்டேட் என்ன அப்படின்னா, கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் பேங்கிற எல்லாருக்குமே தெரியும். அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டான சூரியோட 44வது படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஓகே நண்பா, இந்த வீடியோ பாக்குற நீங்க நம்ம சூப்பர் ஸ்டாரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டான கோலி படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.